அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மும்பை மாநகரம் தொடர்பாக கருத்து தெரிவித்த தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலைக்கு உத்தவ் தாக்கரே கட்சியினர் ராஜ் தாக்கரே கண்டனம் தெரிவித்துள்ளனர். மும்பை மாநகராட்சி தேர்தலில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து அண்ணாமலை வெள்ளிக்கிழமை பரப்புரை செய்துள்ளார். பரப்புரையின் போது மும்பை மாநகரம் மகாராஷ்டிராவிற்கு சொந்தமானது அல்ல என்றும் சர்வதேச நகரம் என தெரிவித்திருந்தார் அண்ணாமலை. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜகுமரன், விவரங்கள் என்ன? மகாராஷ்டிரா மாநிலத்திலே வரும் 15ஆம் தேதி உள்ளாட்சி தேர்தல் நடைபெற இருக்கின்றது. எனவே மும்பை மாநகராட்சி தேர்தலில் போட்டியிடக்கூடிய பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து அந்த கட்சியின் சார்பிலே தமிழக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவரான அண்ணாமலை தேர்தல் பரப்புரையை கடந்த வெள்ளிக்கிழமை மேற்கொண்டிருந்தார். அப்பொழுது அண்ணாமலை கூறியிருந்த ஒரு சில கருத்துக்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா கட்சியினர் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றார்கள். அதன்படி மும்பை மாநகராட்சி தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை ஆதரித்து அண்ணாமலை பிரச்சாரம் மேற்கொண்ட பொழுது அண்ணாமலை கூறியிருந்த ஒரு சில கருத்துக்கள், மகாராஷ்டிராவிற்கு மட்டுமே மும்பை மாநகரம் சொந்தமானது அல்ல, மும்பை ஒரு சர்வதேச நகரம் என்றும் கூறியிருந்த கருத்துக்களுக்கு உத்தவ் தாக்கரே கட்சியினுடைய எம்பியான சஞ்சய் ராவத் கடும் எதிர்ப்பினை தெரிவித்திருக்கின்றார். மகாராஷ்டிரத்தில் இருந்து மும்பையை பிரிப்பதற்கு பாஜக சதி செய்து வருவதாக தங்களுக்கு சந்தேகம் இருப்பதாகவும் அண்ணாமலையினுடைய கருத்து அதை உறுதி செய்திருப்பதாகவும் சஞ்சய் ராவத் தெரிவித்திருக்கின்றார். அண்ணாமலை மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் எனவும், மகாராஷ்டிரத்தையும் மும்பையையும் பிரிக்க முடியாது, மகாராஷ்டிராவினுடைய ஒருங்கிணைந்த பகுதியாகவே மும்பை இருந்து வருகின்றது என்ற ஒரு கருத்தையும் ஏற்கனவே அங்கு தேசியவாத காங்கிரசினுடைய சரத்பவார் பிரிவை சார்ந்த சுப்ரியா சூலேயும் தெரிவித்திருந்தார். எனவே உத்தவ் தாக்கரே மற்றும் சரத்பவார் பிரிவை சார்ந்த தேசியவாத காங்கிரஸ் கட்சியினர் தொடர்ந்து அண்ணாமலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றார்கள். தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய ரசமலாய் எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம் என அண்ணாமலை குறித்து தங்களுடைய வழக்கமான பாணியிலான தாக்குதலை ராஜ் தாக்கரே தலைமையிலான அந்த சிவசேனை பிரிவினர் தெரிவித்திருக்கின்றார்கள். அண்ணாமலைக்கும் மகாராஷ்டிரத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய ராஜ் தாக்கரே தலைமையிலான அந்த சிவசேனா பிரிவு அண்ணாமலை மீண்டும் மும்பை நகருக்குள் காலடி எடுத்து வைக்க முடியாது என்கின்ற ஒரு எச்சரிக்கையினையும் தெரிவித்திருக்கின்றார்கள். அப்படி மும்பைக்குள் மீண்டும் அண்ணாமலை வந்தால் அவருடைய கால்கள் வெட்டப்படும் என்று வெளிப்படையாக பகிரங்கமான ஒரு மிரட்டலை தற்பொழுது உத்தவ் சிவசேனா பிறப்பித்திருக்கின்றது. மீண்டும் மும்பைக்கு வருவேன் என்ற ஒரு கருத்தை அண்ணாமலை தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் பாஜகவிற்காக மும்பைக்குள் வந்து பிரச்சாரம் செய்வேன் என்ற ஒரு கருத்தையும் உத்தவ் சிவசேனாவினுடைய எச்சரிக்கையை மீறி இந்த தகவலை தற்பொழுது அண்ணாமலை கூறியிருக்கின்றார். மும்பைக்கு வருவேன், முடிந்தால் கால்களை வெட்டுங்கள் என்கின்ற ஒரு பகிரங்கமான சவாலை உத்தவ் சிவசேனாவை நோக்கி பாஜகவின் தமிழக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கின்றார். ஏற்கனவே மும்பையில் இருக்கக்கூடிய தமிழ் பகுதிகளில் தாராவி உள்ளிட்டவற்றில் வாழக்கூடிய தமிழர்கள் தொடர்ந்து உத்தவ் சிவசேனா மூலமாக தங்களுக்கு பாதிப்பு இருப்பதாக பல கருத்துக்களை சொல்லி வரக்கூடிய நிலையில்தான் மும்பை என்பது ஒரு சர்வதேச நகரம், ஒரு கட்சிக்கோ ஒரு ஒற்றை மாநிலத்தினுடைய கலாச்சாரத்திற்கோ மட்டுமே சொந்தமானது அல்ல என்பதை சுட்டிக்காட்டி அண்ணாமலை தேர்தல் பரப்புரை. விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.